வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.5ல் கொஷின் நம்பர் 4. A boy is walking along with the path y is equal to ax square plus bx plus c. ஒரு பையன் இந்த பாத்தில் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இந்த பாதையில் வாக்கிங் போகிறான். அவன் வாக்கிங் போகிற அந்த பாதையில் உள்ள பாயிண்ட்ஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட் வழியெல்லாம் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா -6, 8, -2, -12 and 3, 8. He wants to meet his friend at P 7, 60. Will he meet his friend? என்ன செய்கிறான்னா அவன் இந்த பாதையில் அவன் வாக்கிங் போகிறான். அவன் வாக்கிங் போகிற அந்த பாதையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு -6, 8, -2, -12, 3, 8. இந்த பாயிண்ட் வழியாக அவன் பாஸ் ஆகி போயிட்டுருக்கான். அப்படி இந்த பாதையில் போயிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் ஃப்ரெண்டு எங்கே நிற்கிறான்னா பிங்கிற பாயிண்டில் நிற்கிறான். சரிங்களா? அப்போ அவன் ஃப்ரெண்டை அவன் மீட் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படிங்கிறதான் கொஸ்டின். அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான் அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் இதே பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான். ஏன்னா அவன் ஒரு பாதையில் போயிட்டுருக்கான். அவன் போகிற பாதையில் அவன் ஃப்ரெண்டு இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போது இந்த பாயிண்ட்டு இந்த பாத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இங்கே உள்ள வேல்யூ இது எக்ஸ் இது ஒய் இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அது செக் பண்ணணும்னா நமக்கு இந்த ஏபிசியோட வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி இந்த பாயிண்ட்டும் இதிலே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதில் இருந்துச்சு அப்படின்னா மீட் பண்ணுறான், இல்லைன்னா மீட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதான் தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறுவன் இந்த ஈக்குவேஷனில் என்ற பாதையில் இந்த புள்ளி வழியாக செல்கிறான். அவன் ஃப்ரெண்டு 7, 60ங்கிற புள்ளியில் நிற்கிறான். அவனுடைய ஃப்ரெண்டை சந்திக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான் கொஸ்டின். பார்க்கலாம். காஸ் எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி பாருங்கள் சார். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் y is equal to ax square plus bx plus c. சார் ஃபஸ்ட்டு அவன் என்னென்ன பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகிறான்னா -6, 8. ஸோ இது எக்ஸு இது ஒய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒய்க்கு பதிலாக 8, எக்ஸுக்கு பதிலாக -6. -6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஸோ 36a இங்கே -6 அப்ளை பண்ணால் -6b + c. அடுத்த பாயிண்ட்டு -2, -12. ஸோ இது எக்ஸ் இது ஒய். ஒய் -12 இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 ஸ்கொயர் பண்ணால் 4a. அடுத்து இங்கே -2 சப்ஸ்டிட் பண்ணால் -2b + c. தேர்டு பாயிண்ட்டு 3, 8. ஸோ எக்ஸு இது ஒய். ஒய் 8, எக்ஸு 3 ஸ்கொயர் 9. ஸோ 9a + 3b + c. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணி ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் நம்ம ஃப்ரெண்டு நிற்கக்கூடிய அந்த பாயிண்ட்டு இதே பாத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி காஸ் எலிமினேஷனில் முதல்ல ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது என்னென்னா a/b. ஸோ ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள். இங்கே வேரியபிளுங்க ஏபிசி. ஸோ ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? ஃபஸ்ட் ஒன் 36, -6, 1. செகண்ட் ஈக்குவேஷனில் 4, -2, 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 9, 3, 1. சார் பிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் 8, -12, 8. சார் ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் 0 ஆகணும். இப்போ இது 0 ஆகணும்னா ஃபஸ்ட் ரோவோட சப்ட்ராக்ட் பண்ணி தான் 0ன்னு கொண்டு வரணும். இங்கே 36 இருக்குது, இங்கேயும் 36 வரணும். அப்படின்னா இந்த ரோவை நம்ம 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 4s are 36. அப்போ R2 நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
இப்போ எந்த ரோவை மல்டிபிள் பண்ணுறோம்? 9ஆல் R2வை மல்டிபிள் பண்ணுறோம். R1 அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டுமே சேம் சைன், அதனால் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ R2வை 9ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 4s are 36, 9 2s are -18, 9 2s are 18, balance 1 9s are 9, 9 + 1 10, 108. R1 அப்படி வச்சுக்கிறேன். 36 -6 1 8. சப்ட்ராக்ட் பண்ணுறோம், ஏன்னா மைனஸு சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ சைன் சேஞ்ச் ஆகும். 0 -18 + 6 -12, 9 - 1 8, -108 -8 -116. ஸோ 0 -12 8 -116. அடுத்து இதை 0 ஆகணும். இப்போ இங்கே இதுக்கும் நான் ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். 36 இங்கே 36னா 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ R3 4 R3 ஃபஸ்ட் ரோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டுமே சேம் சைங்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சார் R3யை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 4s are 36, 3 4s are 12, 1 4s are 4, 8 4s are 32. R1 அப்படி வச்சுக்கிறேன். 36 -6 1 8. சப்ட்ராக்ட் பண்ணதுனால சைன் மாறும். 0 18 3 32 - 8 24. So 0 18 3 24. ஓகே, ஃபஸ்ட் ரோ அப்படி வச்சுக்கலாம். 36 -6 1 8. செகண்ட் ரோவை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், ஏன்னா 4ஓட மல்டிபிளாக இருக்குது. ஸோ R2வை R2 divided by 4. So 0 4 3s are 12 -3, 2 4s are 8 minus 2 4s are 8, balance 3, 9 4s are 36. சரி, தேர்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை 0 ஆகும். ஃபஸ்ட் 2 ரோவை அப்படியே எழுதிக்கிறோம். 0 -3 2 -29. R3 தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 0 ஆகணும். அப்போ செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இங்கே 18னா இங்கே 18 வரணும். அப்போது R2வை 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 18 வந்துடும். 6 R2. இது ப்ளஸ், இது மைனஸ், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். சார் இப்போ R3யை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 0 18 3 24. R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 0 -18 6 2s are 12, 9 5 9s are 54, balance 5, 6 2s are 9 5s are 9 6 are 54, balance 5, 6 2s are 12, 12 plus 5 7. 0 0 15 0 7 minus 2 5 1 minus. So 0 0 15 minus 150. ரோ எக்லான் ஃபார்ம் வந்து செகண்ட் ரோவில் ஒரு எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் 0, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் 2 எலமெண்ட் 0. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் வந்துச்சுன்னா லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸு எப்படி எழுதிக்கலாம்னா மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ஏங்கிறது இந்த ஃபஸ்ட்டு 3 ரோ. 36 -6 1 0 -3 2 0 0 15. எக்ஸுங்கிற வேரியபிளுங்க ABC. கான்ஸ்டன்ட்டும் +8 -29 -1
150. பேக் சைட்லேருந்து மல்டிபிள் பண்ணுறோம். 0A 0B 15C 150. அதுக்கு நேராக உள்ளது 150. C is equal to minus 150 by 15. C is equal to minus 10. அடுத்து செகண்ட் ரோ இதை மல்டிபிள் பண்ணுறோம். 0A minus 3B plus 2C is equal to minus 29. Minus 3B 2 into minus 10 minus 29. Minus 3B minus 20 is equal to minus 29. Minus 3B is equal to minus 29 minus 20 right side வரப்போ 20. So minus 9. Minus 3B minus minus cancel பண்ணிடலாம். 9 divided by 3. B is equal to 3. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ 36A minus 6B 36A minus 6B plus C is equal to அது நேரம் உள்ள கான்ஸ்டன்ட்டும் 8. 36A minus 6 into 3 plus C minus 10. 36A minus 18 minus 10 equal to 8. 36A minus 28 equal to 8. 36A is equal to 8 plus 28. So 36. 36 divide பண்ணோம்னா 1. So A is equal to 1, B is equal to 3, C is equal to minus 10. இப்போ இதை given equationல substitute பண்ணுறோம். Y is equal to ax squared. Aங்கிறது 1. So x squared plus bx plus 3x plus c இங்கே minus 10. சார் இந்த ஈக்குவேஷனில் அவன் ஃப்ரெண்டு எந்த பாயிண்டில் இருக்கான் அப்படின்னா பிங்கிற பாயிண்டில். இந்த பிங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா 7,60. இப்போ நான் இதை செக் பண்ணணும், இந்த பாயிண்ட் இதே பாத்தில் இருக்கா, இதே பாதையில் இருக்கா அப்படின்னு. இப்போ நான் இது எக்ஸ் இது ஒய். எக்ஸுக்கு மேலே நான் 7 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஒய் 60 வந்தது அப்படின்னா அவன் ஃப்ரெண்டும் அவன் போகிற பாதையில் தான் இருக்கான் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ நான் முதல்ல நான் x ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y is equal to 7 7s are 49, 7 3s are 21 minus 10. 70 minus 10, y is equal to 60. ஸோ இப்போது எக்ஸ் 7 அப்ளை பண்ணுறப்போ y 60 வருது. இப்போ அவன் ஃப்ரெண்டும் அதே பாத்தில் தான் நிற்கிறான். அப்போது therefore the boy will meet his friend. சார் சிறுவன் அவனுடைய நண்பனை சந்திப்பான். ஓகே.